போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எப்படி வந்து ஒரு கோன் இருக்கு இல்லையா, கூம்பு வடிவத்தை எடுத்து கோத்த மாதிரி இருக்கும். அதனுடைய அந்த இறைவன் கருவறை சுற்றி பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான், ஆடவல்லானாகிய நடராஜ பெருமான் வந்து தாண்டவம் ஆடுகிற காட்சி வேறு எந்த கோயில்லையும் கிடையாது. அந்த பெண்கள் தான் ஆடுவாங்க அப்படின்னு இருக்கும். நடராஜ பெருமானே 108 தாண்டவ முறைகளை அபிநயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது வந்து முடியல, அது 98 அவ்வளோதான் இருக்குது, மற்றதெல்லாம் முடியாமல் போயிடுச்சு. பட் அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு. அதாவது அப்போ அந்த லிங்கத்துக்கும் அந்த பக்கத்தில் வெவ்வேறு முகங்கள். ஆமாம், அது நீங்கள் மேலே அது நீங்கள் அது வந்து கருவறைக்குள்ளே இருக்குது. கருவறை இப்படி வந்து ஸ்கொயராக இருக்கும், அதுக்கு வெளிப்புறத்தில் இருக்குது. அது வந்து மேலே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த படி ஒன்று இருக்குது, தட்சிணாமூர்த்தி தென்பகுதியில் ஒரு படி ஒன்று இருக்குது. அதில் மேலே பார்த்தீங்கன்னா அகோரம், அந்த லிங்கத்துடைய ஒவ்வொரு பக்கத்துலையும். ஆமாம், அகோர வடிவம். அதிலிருந்து சில மூர்த்தங்கள் வந்ததாக சொல்கிறாங்க. சத்யோஜாதம்ங்கிறது பின்பக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடனம் ஆடுகின்ற கோலம். இப்போ நம்ம வந்து பிரதோஷம்னு சொல்கிறோம். பிரதோஷம்னு சொன்னால் அந்தி வேலை. அந்தி வேலையில் நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடுகின்ற நேரத்தில் நம்ம வந்து வழிபாடுகள் செய்யணும்னு இப்போ கோயில்கள்லாம் பல வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி இடது பகுதி இருக்க பெண் பகுதி, அது வாமதேவன் மனோன்மணின்னு ஒரு தேவியனுடைய வடிவம் இருக்கு. நேராக இருக்கிறது சத்யோஜா, இது தத்புருஷம்னு பேர். மேலே வந்து அது வந்து ஈசானம்னு பேர். ஸோ 5 முகங்கள், அதனால தான் சதாசிவ வடிவமாக இருக்கிற ஒரு. அப்போது அந்த ஆகமங்களில் பார்த்தீங்கன்னா மகுடாகமம்னு ஒரு ஆகம், அந்த முறையில் இந்த கோயில் கட்டியிருக்கிறதுனால தான் இவ்வளவு சிறப்பாக ஒரு கோயில்களில் ஒரு மகுடமாகவே அது வந்து திகழுது அப்படின்னு சொல்லலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில்.